இங்க ஒரு பக்கம் ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ரோகிணியை ரூம்குள்ள போக சொல்றாங்க. அப்ப ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரோகிணியுமே ரொம்பவே கோபத்தோட இங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க. அவங்க ரூம்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறமே இங்க முத்து அடுத்த செகண்ட் இங்க பாரு மீனா, இப்போ இவ்வளவு நேரம் இந்த பார்லர் மேடம் சொன்ன விஷயம் எல்லாமே போய் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பாக்குற பார்வையிலே தெரியுது. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை சொல்லியிருக்காங்க. அப்படியே போற போக்குல பண தேவை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே வித்த பியூட்டி பார்லரை இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவனே இங்க மீனாவுமே என்னங்க சொல்றீங்க, ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இவ்வளவு உண்மை சொல்லியிருக்காங்க, நீங்க அதை நம்பாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க முத்துவுமே எங்க பாரு மீனா, இந்த பார்லர் மேடம் சொல்ற எந்த விஷயமும் எனக்கு நம்புற மாதிரியே தெரியல. இவங்க எல்லாம் மலேசியா கப்பல் மாதிரியா தெரியுது. அது மட்டும் இல்லாம இது சொல்ற கதை ஒண்ணு கூட நம்புற மாதிரியே இல்ல. ஏதோ அவங்க அப்பா இருந்தாராம், கடைசியில இவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்களாம், இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களாம், இவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தனியா இருக்கிற ஆளுக்கு எப்படி பியூட்டி பார்லர் வந்துச்சு? இதெல்லாம் நம்ம கேட்டு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கேன், எனக்கு என்னமோ இது எல்லாமே போய் தான் தெரியுது. நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப சத்தியம் பண்ணிட்டு போனது எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே ரோகிணியை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல எங்க ரூமுக்குள்ள போன ரோகிணியுமே என்ன பழி வாங்கின இந்த முத்து மீனாவை நான் சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இவங்களை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமா இங்க டைரக்டா சிட்டிக்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம சிட்டி கிட்ட, இங்க பாருங்க சிட்டி, எனக்காக நீங்க ஒரு வேலை பார்க்கணும். சொல்லப்போனா முத்துவோட கார் கண்ணாடி எல்லாம் நொறுக்கி போடணும். சொல்லப்போனா முத்துவோட காரு இன்னுமே 2 வாரத்துக்கு இந்த இடத்த விட்டு நகராத மாதிரி நீங்க எப்படியாவது உங்க ஆட்களை வச்சு அவங்களோட காரை நொறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சிட்டியுமே, என்ன மேடம் திடீர்னு முத்துவோட காரை நொறுக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க ரோகிணியுமே, இங்க பாருங்க சிட்டி, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, நீங்க வேற எதுவும் பண்ணாதீங்க. இந்த முத்துவோட காரை மட்டும் அடிச்சு நொறுக்கி அவனை வேலைக்கு போடாம பண்ணுங்க, அது போதும் எனக்கு. உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியுமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிட்டியுமே, சரி ஓகே, நமக்கு தேவை பணம் தான், என்ன இன்னைக்கு நைட்டோட நைட்டா இங்க முத்துவோட காரை அடிச்சு நொறுக்கணும், அவ்வளவுதான விஷயம், அடிச்சு நொறுக்கிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ரோகிணிக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. எங்க ரோகிணியுமே யார் கால் பண்றா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகத்தோட கால் அட்டன் பண்றாங்க. ஆனா அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் எங்க ரோகிணிக்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனா அது வேற யாரும் கிடையாது, பிஏ தினேஷ் தான். அவர் தான் ரோகிணி கிட்ட, என்ன கல்யாணி மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரலையே கேட்டு அப்படின்ற மாதிரி இங்க பிஏ தினேஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. இது கேட்ட ரோகிணிக்கு வார்த்தையே வரல, அவங்களும் பேச முடியாம அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்க பிஏ தினேஷுமே, என்ன மேடம் ஏதோ ரவுடி பையெல்லாம் வச்சு என்ன அடிச்சு தூக்கி தூரமா போட்டீங்க, சொல்ல போனா இப்பதான் நான் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா என்னால இன்னுமே நடக்க முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல, என்ன கடைசியில கை கால் விளங்காத ஒரு முடம் மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இங்க பிஏ தினேஷ் கோவப்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா அவர் ஏற்கனவே சிட்டி கூட சேர்ந்து இங்க ரோகிணியை ஏமாத்திருப்பாங்க. அதே பிளானோடையே சிட்டி சொன்ன மாதிரி இவருக்கு அடிப்பட்ட பிளான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே தினேஷ் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க ஏதோ பண்ணிருப்பீங்க, அதுக்காக ரவுடி பசங்களை வச்சு ஏதோ அடிச்சிருப்பாங்க, நீங்க ஏன் மேல பழி சுமத்தாதீங்க, உங்களுக்கு இப்ப என்ன வேணும், எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்கிறாங்க. உடனே இங்க பிஏ தினேஷ் எடுத்துக்கிட்டு, இங்க பாருங்க கல்யாணி, எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஏன்னா என்னால இப்போதைக்கு வேலைக்கு போக முடியாது, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 2-3 மாசம் டார்ச்சரே கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என் உடம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானே வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்க போறேன், அப்புறம் ஏன் உங்களை தொந்தரவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே பிஏ தினேஷ் அந்த பணத்துக்காக ஆட்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சிட்டி மூலமா வாங்கின பணம் அவருக்கு செலவாயிருக்கும், அதனால மறுபடியுமே பணத்தை ரோகிணி கிட்ட இருந்து கறக்கலாம்னு சொல்லிட்டு அவரு ஒரு முடிவோட இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே, இங்க பாருங்க தினேஷ், தேவையில்லாம இப்ப என்கிட்ட பணத்தை கேட்டுட்டு இருக்காதீங்க, நானே எக்கச்சக்க பிரச்சனையில இருக்கேன், நீங்க மறுபடியும் பணம்னு கேட்டு வந்தீங்கன்னா நான் எங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கரெக்டா பிஏ தினேஷுமே, இங்க பாருங்க, என்கிட்ட இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதீங்க, நீங்க யாருன்னு தெரியும், அது மட்டும் இல்லாம நீங்க யாரை வச்சு என்ன அடிச்சு போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தேவை பணம், பணம் வந்தா நான் அமைதியா இருந்துக்குவேன், அப்படி பணம் வரலன்னா அடுத்த நிமிஷம் உங்க வீடு தேடி வந்து அழகா படம் போட்டு காட்டிட போறேன், வேற யாரு உங்க பையனை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் அப்படின்ற மாதிரி இங்க பிஏ தினேஷ் ரோகிணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ரோகிணியோட மனசுல பயங்கரமான குழப்பம், என்னடா இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு, அதை விட பெரிய பிரச்சனை தலை தூக்கிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களும், இங்க பாருங்க தினேஷ், என்னால இப்போதைக்கு 2 லட்சம்லாம் ரெடி பண்ண முடியாது, 1 லட்ச ரூபாய் நான் ரெடி பண்ணி தரேன், ஆனா இதுக்குமே எனக்கு ஒரு 3 நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பிஏ தினேஷ் கிட்ட டைம் கேட்கறாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் பிஏ தினேஷுமே, சரி மேடம், ஏதோ நீங்க சொல்றீங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்க போல இருக்கு, சரி ஒரு 3 நாள்ல 1 லட்சம் ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல 1 லாக் ரெடி பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க ரோகிணி கிட்ட பக்காவா டீலிங் பேசிட்டு இருக்காரு. இங்க ரோகிணிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவங்களும் காலை கட் பண்ணிட்டு இப்ப எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுமே, எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயாவுமே டைரக்டா மனோஜை தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, என்ன மனோஜ், என்கிட்ட இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாதடா, ரோகிணி இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா, அதை என்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணிருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மனோஜுமே, இல்லம்மா ரோகிணி என்கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் எதுவுமே சொல்ல கிடையாது, நீ ரோகிணி அடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு
மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனா அவ என்னோட மனைவி தானே. அவ எதுக்காக உங்ககிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒரு பொய்ய சொல்லி அவள காப்பாத்துனேன். மத்தபடி அவளா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே அங்க ரோகிணிக்காக தான் இத பேசினேன் அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட விஜயாக்கு சும்மா ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன்டா அப்ப இப்பவே நீ அவளுக்காக இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்குறியா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜோட கணத்துல மறுபடியும் பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க.